பத்தி நம்ம பள்ளியில சிறப்பிக்க இருக்கிறோம். நம்மளுடைய பள்ளி மாணவர்கள் உங்களை மகிழ்விக்கிறதுக்காக இருக்காங்க. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்கள், குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று யாருடைய நாளை சிறப்பித்து கொண்டாட இருக்கிறோம் என்றால் பாரதியாருடைய நாளை தான். பாரதியாரை பற்றி கூற வேண்டும் என்றால் மிகையாகாது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் கொண்டவர் தான் நம் பாரதியார். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தொடக்கமாக எளிதில் புரிந்து கொள்ளும் எழுச்சியூட்டும் பாடல்களை பாடியவர் பாரதியார். அவர்களுடைய பாடல்களை பாடுவதற்காக நம் பள்ளி குழந்தைகள் குழுவாக சேர்ந்து பாடலை பாட வருகிறார்கள். அடுத்ததாக ஓய்வு விளையாடு பாப்பா, ஓய்விருக்கலாகாது பாப்பா என்ற வரிகளுக்கு வரவேற்பு நடனமாடி மகிழ்விக்க வருகிறார்கள் 2ஆம் வகுப்பு மற்றும் 3ஆம் வகுப்பை சேர்ந்த குழந்தைகள்.
என்று கூறியவர். குழந்தைகளின் நல்லெண்ணங்களை பாடல் வழியாகவே குழந்தைகளுக்கு கூறியவர். சிறப்பாக வரவேற்பு நடனம் ஆடிய குழந்தைகளுக்கு நன்றிகள். குயிலின் குரலாய் மயிலின் அழகாய் பொய்யார நடைபோட்டு பாடல் பாட வருகிறார்கள் நம் பள்ளி குழந்தைகளை அன்போடு அழைக்கின்றேன். எல்லோரையும் மகிழ்வித்த குழந்தைகளுக்கு நன்றிகள். மகாகவி பாரதியாரின் எல்லோரும் ஓரினம் என்ற அவர்களுடைய வரிகளை பாடலாக பாட வருகிறார் 1ஆம் வகுப்பை சேர்ந்த யானேஷ் என்ற குழந்தையை அழைக்கின்றேன். அடுத்ததாக கவிதை என்றாலே பாரதியார் தான். பாரதியின் கவிதைப்படி அழகு, உண்மை, வீரம் அவர்களுடைய கவிதைகளில் இடம்பெற்றிருக்கும் கவிதையை கூறுவதற்காக 1ஆம் வகுப்பை சேர்ந்த சஞ்சயை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சஞ்சய். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு பேசிக்கொண்டு பாரதியார் கவிதை. எண்ணிய முடிகள் வேண்டும், நல்லவையே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெரிந்த நல் அறிவு வேண்டும், நன்னிய உரிமை வேண்டும், நாம் அதை பெறவும் வேண்டும், கண்ணிலே ஒளியும் வேண்டும், கண்ணி தமிழை காக்க வேண்டும். கவிதையை கூறிய குழந்தைக்கு நன்றிகள். சிலர் வாழ்கிறார்கள், சிலர் வாழ்ந்து வரலாறு ஆகிறார்கள். அந்த வகையில் பாரதியாரின் வாழ்க்கை வரலாற்றை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் 7ஆம் வகுப்பை சேர்ந்த ஜீவன் என்ற மாணவனை அழைக்கின்றேன். வணக்கம். என் பெயர் ஜீவன் பிரசாத். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் உயிரென போற்றும் உயிர் தமிழே, என் சொல்லை சுவையாக்கும் செந்தமிழே, என் சிந்தையை அலங்கரிக்கும் இயற்றமிழே, என் தாய் போற்றி வளர்த்த தாய் தமிழே, என் தாய்மொழியே நீ வாழ்க வாழ்க என்று என் தாய்மொழியாம் தமிழை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். நான் இப்பொழுது மகாகவி பாரதியார் பற்றி பேசப் போகிறேன். மகாகவி பாரதியார் ஒரு தேசிய கவிஞர் மற்றும் சுதந்திர போராட்டர் ஆவார். அவர் எட்டயபுரத்தில் டிசம்பர் 11ஆம் ஆண்டு 1800
பெருமைகளை பற்றி நமக்கு கவிதை நடையில் கூற வருகிறார் நம் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவை சார்ந்த மிதுன் சாய் என்ற மாணவனை அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் மிதுன் சாய். நான் 5ஆம் வகுப்பில் படிக்கின்றேன். வாழத்தாய் பெற்றிருந்த மகாகவி. எத்தை விழுத்தில் தோன்றிய பாட்டுக்கொரு புலவன், எத்தத்திற்கும் தமிழ்மணம் பரப்பிய பன்மொழி பாவலன், கவித்திறனால் கடல் மூர்த்திய புரட்சியாளன், பெண்ணுரிமை போர்த்திய பகுத்தறிவாளன், இயற்கையின் மீது தீரான பற்று கொண்ட இயற்கை நேயன், கருத்து பரவலை அறிமுகம் செய்த புதுமையானவன். இந்நாளை அவரை நினைவு கூர்ந்ததற்கு நன்றி, வணக்கம். அழகான வரிகளை கவிதையாக கூறிய என் கல்வி மாணவர்களுக்கு நன்றிகள். செந்தமிழ் நாடென்றும் போதினிலே என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க பாரதியாரின் பெருமைகளை பற்றியும் அவருடைய நாட்டுப்பற்றை பற்றியும் குழுவாக சேர்ந்து நடனமாட வருகிறார்கள். நம் பள்ளி 6ஆம் 7ஆம் மற்றும் 8ஆம் வகுப்பை சேர்ந்த மாணவர்களை அழைக்கின்றேன். எல்லோரையும் மகிழ்வித்த மாணவர்களுக்கு நன்றிகள். இன்னைக்கு பாரதிய செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஓபிஎஸ் லிஷான் அப்படிங்கிற பையன் வந்து நம்ம மூவி போல டிராப் வரைஞ்சுங்க பாரதியார் படத்தை வரைஞ்சு கொடுத்தான். அவனுக்கு நம்ம பள்ளி சாப்பிட்டாங்க ஒரு சின்ன காரணத்தை தெரிவிச்சுக்கோங்க.